இந்த ப்ரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ட்ஸில் கூட பதிவு செஞ்சுட்டா அவங்க வந்து பாதுகாப்பு தொடர்பாக அப்பப்போது விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே பதிவு செய்யணுங்களா? இந்த ப்ரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ட்ஸ் ஆஃபீஸில் வந்து இந்த முகவர்களை பற்றியும் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இவங்கள எம்ப்ளாயர்ஸை பற்றியும் இருக்குது. அதனால் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியாவிலேருந்து போகிற ஏஜென்ட்டு ரெகக்னைஸ் ஏஜென்ட்டாக, வெளிநாட்டுக்கு நம்ம போகிற கம்பெனி கருப்பு பட்டியலில் இடம்பெறாத கம்பெனியா அப்படின்றத இங்கேருந்தே பார்த்துக்கலாம். மலேசியாவில் 117 கம்பெனிகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. சவுதி அரேபியாவில் வந்து 96 கம்பெனிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் மீறி அவங்க வந்து ஆள் எடுப்பாங்க. இதுக்கு தான் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்துச்சுன்னு சொன்னால் இதை கொஞ்சம் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி கூட இன்றைக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் ஓவர்சீஸ் MOIA வெப்சைட்டில் போனால் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது. அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு அடித்தோம்னா அவங்க என்ன தகவல் வேணாலும், அது ரெகக்னைஸ் ஏஜென்ட்டா, அவர் முகவர் வந்து சரியான ஆள் தானா, போகலாமா, அந்த நாட்டில் என்ன மாதிரியான இது இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், டோல் ஃப்ரீக்கு நம்பருக்கு அடித்தாலே போதும். அதை தவிர்த்து மைக்ரண்ட் ரிசோர்ஸ் சென்டர்னு வச்சுருக்காங்க. சென்னையில் வந்து இப்போ நான் குறிப்பிட்ட இந்த கமிஷனர் ஆஃப் ரீஹேபிலிட்டேஷன் ஆஃபீஸ்லையும் அது இருக்குது. மைக்ரண்ட் ரிசோர்ஸ் சென்டர் இருக்குது, சென்னையிலேயே இருக்கின்றது. நம்ம சென்னை பல்கலைக்கழக பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸ்லேயும் இருக்குது. அங்கேயும் போய் அவங்க இதை வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே மெட்ராஸ்லேயே வந்து புலம்பெயர்வோர் பாதுகாவலுடைய ஆஃபீஸ் இருக்கிறதுனால இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். அதனால் சென்னைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் தமிழகத்திலேருந்து போகிறவங்க இதை எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிக்கிட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது, வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் முதல்ல சென்னைக்கு வர வேண்டியிருக்கிறது. நீங்கள் இணையம் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய அலுவலகங்கள், ஏன்னா அரசு சில விஷயங்களை நிறுவனங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவர்களை எல்லாம் பரிசோதனை செஞ்சுட்டு அவங்கள்ட்ட எல்லாம் ஒப்புதல் வாங்கின பிறகு போனால் உங்களுடைய பயணம் உங்களுக்கு உயிருக்கு கூட ஒரு உத்தரவாதத்தை வந்து தர முடியும். அந்த அளவுக்கு தான் அமைப்புகள் இருக்குது. ஆனால் அதை நாம் பயன்படுத்துவது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா நீங்கள் ஏஜென்ட்டை பார்க்குறீங்க, ஏஜென்ட்டுக்கிடமிருந்து அப்படியே நேரடியாக ஏர்போர்ட் போய் இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது அப்படின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு பயணமாக இருக்குது. அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது. திரு பிரபு சென்னையிலிருந்து நம்மோட இணைப்பில் இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் பிரபு சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். இப்போ நான் வந்து ஒரு கத்தார் ஒரு கம்பெனியில் செலக்ட் பண்ணி எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் 2 மாசம் ஆகுது, விசா வரும்னு சொல்றாங்க. எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது உண்மையான அவங்க வந்து விசா அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லை எப்படி நான் ஃபாலோ பண்றது? இல்லை ஏஜென்ட் சொன்னா இந்த மாதிரி லாஸ்ட் வீக் வருதுன்னாரு, இப்போ கேட்டால் இந்த வீக் வருதுன்றாரு. எனக்கு ஏன்னா நான் 2 மந்த்ஸ் ஆகுது. நான் நல்லா நீங்க பிரபு நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் வந்து டிப்ளமா படிச்சுட்டு BE பார்ட் டைம் முடிச்சிருக்கேன். BE பார்ட் டைம் முடிச்சிருக்கிறீங்க. அந்த நீங்கள் அணுகுன ஏஜென்ட் வந்து அங்கீகாரம் பெற்ற முகவரான்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா? அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதோ போட்டிருக்கு சார். இல்ல, அவங்க கொடுத்திருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்ல சார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஒரு வெளிநாடுக்கு போறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், இப்போ அவங்க வந்து 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. விசா அவங்க ஆக்சுவலா வந்து ஆகஸ்ட் 10th டிபாசிட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா இன்னும் எனக்கு வந்து ரிசல்ட்டே தெரியல. நான் 2 மந்த் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல வேற இருக்கேன். அதுதான் இப்போ வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்றது? அவங்க உண்மையான விசா வந்து அப்ளை பண்றாங்களா இல்ல சும்மா அவங்க வந்து பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல. நீங்க இணைப்பில் இருங்க, நான் சார்ட்ட பேராசிரியரிடம் கேட்கிறேன். இவர் என்ன செய்யணும்? ஏன்னா இவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, அப்படி நடக்கல. உண்மையில் இவர் அணுகின முகவர் என்பது உண்மையான முகவரா அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. இவர் என்ன செய்யணும்? இப்போ கத்தார் நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 2022ஆம் ஆண்டு வந்து அங்கே ஃபுட்பால் நடக்க போகுது, FIFA நடக்க போகுது. அதனால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து கட்டுமான தொழில்கள் அங்கே நடந்துட்டுருக்கின்றன. அதனால் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய தொழிலாளர்களும் சவுத் ஏஷியாவிலேருந்து போக தொழிலாளர்களும் மிக அதிகமாக போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே கட்டுமான தொழில் அப்படின்றது எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், பில்டர் எல்லாமே வந்து கட்டுமான தொழிலில் தான் அங்கே வருது. டிரைவர் கூட கட்டுமான தொழிலில் தான் அங்கே வராங்க. அதனால் இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே கட்டுமான தொழிலுக்காக தான் அங்கே எடுக்கிறாங்க. அதனால் இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தாலும் இந்த உலகக்கோப்பை கால்பந்துக்கான இந்த கட்டுமான பணிகளுக்காக தான் அவர்கள் போக வேண்டும். ஆகவே அங்கேருந்து வரக்கூடிய இது வந்து விசா, ஏன்னா இவர் வந்து டிப்ளமா படிச்சிருக்கிறதுனால இவர் வந்து ECR கேட்டகரியில் வரல, இவர் ECNR கேட்டகரியில் வர்றார். அப்படி இருக்கிறப்ப இவருடைய முகவர் தான் இவருக்கு சொல்லணும் விசா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்த விசாவை இவர் வந்து புலம்பெயர்வோர் பாதுகாவலர் ஆஃபீஸ்லையாவது, அப்படி இல்லாட்டி நம்ம வந்து
ரீஹாபிலிட்டேஷன் போல் அந்த ஆஃபீஸ்லையாவது இவர் வந்து பார்த்துக்கிட்டார், செக் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னால் அது சரியான வீசாவா இல்லையான்றதை அவங்க சொல்லிடுவாங்க. வீசா வந்த பிறகு அவர் செக் வந்த பிறகு அதை ஸ்கேன் பண்ணி எம்பசிக்கே அனுப்பி கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கு ஹோட்டலுக்கு ஒருத்தர் அப்ளை பண்ணியிருந்தாரு. அப்போ அவருக்கு சந்தேகம் வந்துச்சு அந்த விசா வந்து உண்மையானதா என்ன அப்படின்ட்டு. அப்போ அதை வந்து எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதை வந்து எம்பசிக்கு அனுப்பி அவங்க வெரிஃபை பண்ணி சொல்லிட்டாங்க இது வந்து உண்மையான விசா போகலாம் அப்படின்னு. இப்ப சந்தேகம் வந்தா அதையும் நம்ம வந்து செய்யலாம், ஸ்கேன் பண்ணி செஞ்சுக்கலாம். இவர் கேட்டகரியில வந்து அந்த கேட்டகரியில ஹோட்டல் கேட்டகரி அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஈசிஆர் கேட்டகரியில வரார். அதனால வந்து அவருக்கு வந்து எம்பசில போய் அது வந்து இதாகி வரணும், ஊர்ஜிதமாகி வரணும். ஆனா இவருக்கு வந்து ஊர்ஜிதம் ஆக வேண்டாம், ஏன்னா இவர் சர்டிஃபிகேட் வந்து படித்தவர் இவர். அதனால இவருக்கு வரக்கூடிய அந்த விசாவை இவர் இந்த 2 அலுவலகங்களையும் இவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா, கமிஷனர் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால், அல்லது பிஓஇ ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால் இவர் பாதுகாப்பான ஒரு புலம்பெயர்வாக அது இருக்கும். இதில் இன்னொன்று, நிறைய பேர் வந்து திருமணமாகி கணவனை இழந்து குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படிலாம் போய் அங்கே இறந்து விடக்கூடிய சூழல்லாம் ஏற்படுறதை பார்க்குறோம். அவங்கள திரும்ப இறந்த உடலை கொண்டு வரதே பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு சமீபத்தில் வந்திருக்க பத்திரிகைகளில் வந்த செய்தி வந்து நண்பர்கள் எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி தான் அந்த உடலையே இங்கே கொண்டு வரது, அவ்வளோ செலவு இல்லாத ஒரு சூழல்லாம் இருக்கிறப்ப, அங்கே போகிறப்ப உயிர்க்கே உத்தரவாதம் இல்லாத சூழலில் தான் இருக்கிறப்ப இந்த இன்ஷூர் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதை செய்துவிட்டு போகணும் அப்படின்னா எந்த அடிப்படையில் செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன செய்யணும் அவங்க? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ் ஆஃபீஸுக்கு வரும்பொழுது அங்கே வந்து கம்பல்சரி அவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும். இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படி பண்ணிட்டு போகும்பொழுது இப்படி டெத்து நடக்கும் பொழுது நம்ம இந்திய அரசாங்கமே அதற்கான செலவினங்களை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தமிழக அரசாங்கம் வந்து இதற்காகவே வந்து ஒரு நிதியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து அங்கே வெளிநாட்டில் வந்து இறந்தவங்களுக்கு பாடியை கொண்டுட்டு வர்றதற்கு அதற்கான ஒரு நிதி வந்து கடந்த ஆண்டே வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய மக்களுக்கு நமக்கு தெரியாது. இப்போ ஒருத்தர் போகிறவர் வந்து இன்சூர் பண்ணணும், அந்த நிதியை பெறணும்னா எந்த அளவுகளில் அவர் என்ன செய்யணும்? அவர் ஆக்சுவலாக அது ஏஜென்ட்டுடைய ரூல்லேயே வருது. ஏஜென்ட் வந்து ஆள் அனுப்பும் போதே அந்த இன்சூரன்ஸையும் எடுத்து தான் அனுப்பணும் அப்படின்றதான் சட்டம். அதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த விழிப்புணர்வுல ஒரு விழிப்புணர்வு என்னன்னா, இந்த விசா சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், அதோட இன்சூரன்ஸும் எடுத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த இன்சூரன்ஸ் வந்து 2012ஆம் ஆண்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அது 5 லட்சமா இருந்தது, இப்போ 10 லட்சமாக இப்போ ஆக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து நிறைய செலவுகள்லாம் அவங்க சொல்றாங்க. அவங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய பணம் இருக்குது, கல்லூரிக்கு வந்துட்டாங்கன்னா அதற்கான பணம் இருக்குது, வீட்டில் திருமணம்னா அதற்கான ஒரு தொகை இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த ஒரு இன்டெகிரேட்டடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 440 ரூபா அதுக்கு வந்து இதாக இருந்துச்சு, இப்போ வந்து 275 ரூபா தான் அதுக்கு வாங்குறாங்க. அதனால் ஒரு குறைந்த தொகையில் இந்த பென்ஷன் வந்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய கடமை வந்து ஏஜென்ட்டுடைய கடமை. அதனால் போகிறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்போர்ட்டு, அந்த விசா, அதோடு சேர்ந்து இன்சூரன்ஸும் இருக்கா, அதோட ஸ்டாண்டர்ட் லேபர் கான்ட்ராக்டும் இருக்கா அப்படின்றத 4ஐயும் செக் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் பாதுகாப்பான குடிபெயர்வாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் நம்ம பண்ணோம். ஏன்னா பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து கல்வி அறிவில் ரொம்ப அவ்வளவு தூரம் வந்து போனவங்களா, எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களா தெரியல. ஆனால் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்ம நினைவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணோம். உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் மீண்டு வந்த தாயகம் திரும்பிய நண்பர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய கவலைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நிச்சயம் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கும். நிச்சயம் நீங்கள் தாயகம் திரும்புவீர்கள் அப்படின்ற நம்பிக்கையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் நம்ம நினைவூட்டுவது, நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வீர்கள் என்றால் அதற்கு முன்பாக நீங்கள் அணுகக்கூடிய ஏஜென்ட் அவர் உண்மையான ஏஜென்ட்டா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அது வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் உண்மையானவரா அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கப்புறம் இங்கு சென்னைக்கு வந்து நீங்கள் விசாரித்தீர்கள் என்றால் எல்லா விதமான தகவல்களையுமே விசா வந்து நீங்கள் போகலாமா வேண்டாமா அப்படின்னே சொல்லிடுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் கட்டாயமாக இன்சூர் செய்திருக்க வேண்டும். அதுவும் அது சட்டத்திலே இருக்குது, அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கையொப்பமிடுவதற்கு முன்பாக ஒரு படித்த நபரை வைத்து மீண்டும் மீண்டும் அலசி ஆராய்ந்து சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த நபரை வைத்துவிட்டு கையெழுத்து போடுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய பயணங்களை மேற்கொண்டால் பேராசிரியர் சொன்னது மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு உத்தரவாதமான பயணமாக இருக்கும். அதைத்தான் நாம் மீண்டும் ஒரு விழிப்புணர்வாக ஒரு எச்சரிக்கையாக சொல்லி இந்த கேள்வி நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் உங்களுக்கு நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.